இன்னைக்கு லைவ்ல ஜெஃப்ரி பேசினதை எத்தனை பேர் கேட்டீங்க? அதாவது மஞ்சரிக்கு 3 பேட்ஜ் வந்திருக்கு. அந்த கேப்டன் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அந்த பேட்ஜை ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. ஸோ உடனே ஆளாளுக்கு அந்த பேட்ஜை ரிமூவ் பண்ண நின்ன உடனே ஜெஃப்ரி போயிட்டு ஃப்ரண்ட்டில் போகிறாங்க. ஃப்ரண்ட்டில் போன உடனே மஞ்சரி வந்து அந்த அடுத்த பேட்ஜை ரிமூவ் பண்ண ரெடியாக இருக்காங்க. ரெடியாக இருக்கும் போதுட்டு ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ நேரம் இந்த பேட்ஜ் வர்றது வர இதை பற்றி யாராவது பேசணுமா? சும்மா ஒன்று வந்துருச்சுங்கிறதுக்காக எல்லாரும் எடுக்கிறதுக்கு நிற்கக்கூடாது. ஒருத்தவங்க இப்போ தான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு முதல்ல ஒரு சான்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கணும். அப்புறம் எதுக்கு நீங்கள் எல்லோரும் பெஸ்ட் பர்ஃபார்மரை சூஸ் பண்ணி அனுப்பிச்சிங்க? பெஸ்ட் பர்ஃபார்மரை சூஸ் பண்ணாலே அதாவது ஒரு கஷ்டப்பட்டு வளர்ந்த பையங்கிறதுனால ஒரு கிடைச்ச பொசிஷனை அவன் சீக்கிரமே வெளியில் போகிறதுக்கு அந்த பையன் விடலை. அதுதான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவன் லைஃப்பில் எல்லாமே அவனுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கிடச்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து அந்த பையன் வந்திருக்கான். ஸோ ஒரு பொருளோட அருமை அவனுக்கு தெரியுது. அதே மாதிரி தான் அந்த கேப்டன்சியோட அருமையும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அதுக்காக எடுத்தவங்களை இந்த இடத்துல குத்தம் சொல்லலை. எடுத்தவங்களுக்கு ஒரு வேலிட் பாயிண்ட் எப்படியோ அதே மாதிரி அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு ஒரு சப்போர்ட்டும் தேவைப்படுது. ஒரு சில இடத்துல ஒரு சின்ன வார்த்தைகள் வந்து நமக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஜெஃப்ரி பண்ண சப்போர்ட்டு. மஞ்சரிக்கு மேபி அவங்க சன்னே வந்து பேசின மாதிரி தோணியிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து அந்த இடத்துல ஜெஃப்ரி வந்ததுங்கிறதுக்கு அவர் பேசின ஒரு வேலிட் பாயிண்ட். இந்த பேட்ஜ் வரது வரைக்கும் இவங்களை பற்றி நம்ம எதாவது பேசிகிட்டு இருந்தோமா? பேசலை, சும்மா தான் இருந்தோம். ஒன்று வந்துருச்சுங்கிறதுக்காக எல்லாரும் ஆளாளுக்கு எடுக்கிறதுக்கு நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்ன பாயிண்ட். இதனால தான் ஒரு வேளை ஜெஃப்ரிக்கு வந்து ஓட்டிங்கில் எப்போவுமே வந்து டாப் 3ல வராரோ என்னவோ தெரியல. எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க ஜெஃப்ரிக்கு யார் ஓட் போடுறாங்க, எதுக்கு ஓட் போடுறாங்கன்னு. மேபி இந்த ரீசனுக்காக தான் வந்து ஓட் போடுறாங்களா இருக்கும். எத்தனை பேர் ஜெஃப்ரியோட ஸ்பீச் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் சாச்சனாவை தவிர வேறு எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. எல்லாருமே ஜெஃப்ரியோட பேச்சை ரசித்தாங்க. ஜாக்லின், சௌந்தர்யாலாம் செம்ம கிளாப்ஸு. எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. சாச்சனா மட்டும் அப்போ என்ன தப்புன்னு சொல்ல வரியா ஜெஃப்ரி அப்படின்னு கேட்டாங்க. எப்பயுமே இப்படி தான், எதை பேசினாலும் உடனே என்ன தப்புன்னு சொல்ல வரியா அப்படி தான் கேட்பாங்க. அதை தான் சாச்சனா பண்ணாங்க. சரி, எத்தனை பேருக்கு ஜெஃப்ரி ஸ்பீச் பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க.